ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கமெண்ட்டில் அண்ட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல ஒரு சில டவுட் வந்து கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ். ஸோ நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலாமா அல்லது வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி ஒரு சில வீடியோஸுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ கோச்சிங் கிளாஸஸ் போகிறதுக்கு ஒரு சில பேர் தயங்குறதுக்கு என்ன ரீசன்னா அதோட ஃபீஸ் சரிங்களா. ஒரு சில சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கு, ஒரு சில சென்டர்ல 30,000 இருக்கு, ஒரு சில சென்டர்ல நம்மளோட பிஜி பேசிக் பே 40,000. நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினா 40,000 45,000 வாங்குவீங்க, அதனால அந்த ஃபீஸே நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து தயங்குறாங்க. நம்ம வந்து சென்டர் போய் தான் படிக்கணுமா, நான் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகாம படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு. ஸோ நிச்சயமா கோச்சிங் கிளாஸஸ் போகலனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் போனால் என்ன பெனிஃபிட் இருக்கு, நம்ம வீட்டிலே இருந்தால் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சென்டர் போகணும்னு நினைக்கிறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் இதுலையுமே செலக்ட் பண்ணுவாங்க எது பெஸ்ட் சென்டரு, இந்த சென்டருக்கு போனால் நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, இங்கே இவ்வளோ பேர் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே போனாலும் மைண்டில் வச்சுங்க, நம்ம படித்தாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே சென்டர் போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு 100 பேர் படிக்கிறாங்க, 100 பேரில் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறோம். நம்மளுடைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு 50 பேரில் இருக்கு, அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 40 பேர் இருக்கு, அடுத்த டெஸ்ட்டில் ஒரு ஃபர்ஸ்ட் 20 பிளேஸ்ல வரும், 10 பிளேசஸ்ல வரும். அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓ பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம், நம்மளுடைய லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே செல்ஃப் ஸ்டடியா வீட்ல இருந்து படிக்கிறப்ப அது அந்த காம்படிஷன் பண்ணி பார்க்கறது கொஞ்சம் குறையும். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாம் பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். கோச்சிங் கிளாஸஸ் போனால் இந்த பேட்டர்னில் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும், இதெல்லாமே நமக்கு வந்து தெரியும். போகாத பட்சத்தில் அது சொல்கிறதுக்கு இருக்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி பிஜி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் சொல்கிறாங்க, ஓவராலாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமை பற்றின உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பெட்ரு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். நீங்கள் வந்து கிளாஸ் பண்ணாலும் சரி, செல்ஃப் ஸ்டடி பண்ணாலும் சரி, நமக்கு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு 10 யூனிட் இருக்கு, 15 யூனிட் இருக்குன்னா அந்த ஃபுல் யூனிட்டுக்கான மெட்டீரியல் எல்லாமே சிலபஸ் கவரா இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் போனால் நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபீஸ் கட்டுறோம், கொடுத்துருவாங்க. ஈவன் வந்து கிளாஸ் போகலனாலும் மெட்டீரியல் எல்லாமே ஒரு சில சென்டர்ஸில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சென்டரில் கூட நீங்கள் வந்து கிளாஸ் போக முடியல அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, மந்த்லி டெஸ்ட் வைப்பாங்க, ஃபுல் டெஸ்ட், ஆஃப் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ நம்மளால நமக்கு வந்து டெஸ்ட்டுக்கு கொஷின்ஸ் வந்து இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சென்டர்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்ட் கிடைக்கும். ஈவன் ஒரு சில இடத்துல சென்டரில் டெஸ்ட் பேட்ச்னே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கான செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் படிக்கிற இடத்துல நம்ம வந்து டெஸ்ட்டில் மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரோம். இப்போ ஒரு 100 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஒரு 80 மார்க் எடுக்கிறோம், 90 மார்க் எடுக்கிறோம். அது எத்தனை பேர் நமக்கு வந்து காம்படிஷன் அங்கே இருக்காங்க சரிங்களா. அந்த ஒரு இடத்துல மட்டுமே கோச்சிங் நடக்கிறது இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. வீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, செல்ஃபாக படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே காம்படிட்டர் தான். இருந்தாலும் அந்த சென்டரில் நம்ம முன்னாடி இருக்கிறப்ப நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் திங்க் வரும். ஓ பரவாயில்ல, நம்ம வந்து முன்னாடி இருக்கோம், நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருக்கும். அதை மோட்டிவேட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்படிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த ஸ்டேஜஸ்ல இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணோம், எந்த டாபிக்ல நமக்கு மார்க் குறையுது. ஒரு யூனிட்டா வைக்கிறப்ப இப்போ ஒரு 4வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கம்மியா இருப்போம், 5வது யூனிட்ல பார்த்தீங்கன்னா மார்க் அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல நமக்கு எந்த யூனிட்ல டிஃபிகல்ட்டி லெவல் இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம செல்ஃபா மோட்டிவேட் பண்றதுக்கு இதெல்லாமே என்ன பண்ணுவோம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே சென்டர்ஸ் போனால் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இதை விட நிறையாவே இருக்குது. நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து 2-3 வாட்டி எழுதியிருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க, எப்படி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. ஸோ ஒரு நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் போனால் நமக்கு வந்து கிடைக்கும். ஈவன் நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறப்பையும் நமக்கான எக்ஸாம்ஸ்க்கான ஐடியா தெரிஞ்சால் போதும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் மெட்டீரியல் சரிங்களா. ஒரு மெட்டீரியல் இருந்தால் ரொம்ப
முக்கியம். இன்னும் ஒரு சில பேர் என்னன்னா, ஒரு நிறைய மெட்டீரியல் இந்த சென்டர் அந்த சென்டர் அங்க எது பெஸ்ட்டோ அந்த 3 சென்டர் 4 சென்டர் மெட்டீரியல் வாங்கி வச்சிருப்பாங்க. கடைசியில எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டா உங்களுக்கு எந்த இது வந்து பெஸ்ட்டா தெரியுதோ அதை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, வாங்கி வச்சுங்க. ஸோ அதுல ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கம்பாரிசனுக்கு வேணா சைட்ல இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் கம்பாரிசன் பாருங்க. ஒரு 2 செகண்ட் ஒரு 2 பேஜஸ் இருக்க ஒரு யூனிட் எடுக்கிறேன். இதையும் பார்க்குறப்பன்னா மெயினா ஒரு யூனிட்ல வந்து நீங்க ஒரு நோட்ஸோ அல்லது ஹிண்ட்ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த சென்டரும் கம்பேர் பண்ணுங்க. மினிமம் 1 or 2 போதும் சரிங்களா. ஒரு 10 புக் இருக்குன்னா 10மே சேம் கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதுல ஒரு சில ஐடியா வந்து டிஃபரெண்டா கொடுத்துருப்பாங்க. அது ஆத்தர்ஸ் பொறுத்து என்ன பண்ணும், மாறும் சரிங்களா. பப்ளிகேஷனை பொறுத்து அந்த கொடுக்கக்கூடிய இது என்னவோ ஒரே தான் இருக்கும், ஆன்சர்ஸ் என்னவோ சேமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த கன்வே பண்ற விதம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் இருந்துச்சு. மற்றபடி நமக்கான இது ஒண்ணுதான் சரிங்களா. அதனால மெட்டீரியல் கரெக்டா ஒண்ணு எடுத்து வச்சுங்க. சிலபஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிற மாதிரி. அதுக்கடுத்து உங்களுக்கான ஸ்டடி பிளான். நான் வீட்டிலேயே படிக்கிறேன் அப்படின்னா நம்ம சென்டர்ல எப்படி ஒரு ஸ்டடி பிளான் கொடுப்பாங்களோ, ஒரு சில சென்டர்ல கொடுத்துருவாங்க. இந்த வாரம் இந்த டெஸ்ட், அடுத்த வாரம் இந்த யூனிட் டெஸ்ட், அதுக்கு அடுத்த வாரம் இந்த யூனிட் டெஸ்ட், இதுக்கு எல்லாமே நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வீட்ல இருந்தே படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி பிளான் என்ன பண்ணி வச்சிங்க, போட்டு வச்சிங்க. ஒரு நாளைக்கு எப்படி படிக்கணும். ஏன்னா சென்டர் போனாலுமே அவ்வளவுதான் படிக்க போறோம். வீக் டேஸ்ல நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸஸ் வைப்பாங்க. ஒரு சில இடத்துல சண்டே மட்டும் நடக்கும், ஒரு சில இடத்துல சாட்டர்டே சண்டே நடக்கும், ஒரு சில இடத்துல ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வீட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணி மொபைல்லே பார்த்துக்கிற மாதிரிலாம் நிறைய இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செல்ஃபா படிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங் என்ன பண்ணி வச்சுங்க, போட்டு வச்சுங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஏன்னா டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் ஒரு சில பேருமே டெஸ்ட் மட்டுமே எழுதுவாங்க, அந்த கண்டென்ட்டே படிக்க மாட்டாங்க சிலபஸ். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், நான் அப்ஜெக்டிவ் புக் வச்சு மட்டுமே தான் படிச்சுட்டு இருக்கேன், டெஸ்ட்லாம் எழுதி பார்க்குறேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனா தான் அது என்ன பண்ணும் உங்களுக்கு புரியும் சரிங்களா. ஓ இந்த டாபிக் இப்படி இந்த டாபிக் இப்படின்னு வெறும் டெஸ்ட் மட்டுமே எழுதி பார்க்கக்கூடாது. ஒரு யூனிட்டை படிச்சுட்டு ஒரு தேரியா அந்த ஒரு சிலபஸ் வந்து ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டர். டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு மறுபடியும் ஒன்ஸ் அகைன் அதை படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ல ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், நம்ம வந்து டைரக்டா படிக்கிறது ஒரு விதமா இருக்கும். ஸோ அப்போ அதை அந்த அப்ஜெக்டிவா கன்வெர்ட் பண்றதுக்கு எம்சிக்யூவா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த பேராகிராஃப் இது எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பாருங்க. செல்ஃப் எவாலுவேட் நீங்களே என்ன பண்ணுங்க, பண்ணி பாருங்க சரிங்களா. அதுக்கடுத்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெகுலரா ப்ராக்டிஸ்னா டெஸ்ட் எழுதுறது, அதுக்கடுத்து படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது, அதுக்கடுத்து படிக்கிறது, இந்த மாதிரி நீங்க ரெகுலரா என்ன பண்ணும் செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூஸஸ்ல வரும், நியூஸ்ல வந்தோடனே எடுத்து வைப்பாங்க ஒரு யூனிட், அப்படியே கடற்கடன்னு படிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு நாள் டெஸ்ட் எழுதுவாங்க. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எங்கேனாச்சும் வெளியூர் போற வேலையா இருக்கும், எதனாச்சும் ஒன்று இருக்கும், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. அதை அடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணும், படிக்கவே மாட்டாங்க. திருப்பி எதனாவது இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ பார்க்குறப்ப இல்லை நியூஸ் பேப்பர்ல எதனாச்சும் நியூஸ் பார்க்குறப்ப மறுபடியும் படிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து கோச்சிங் கிளாஸஸ்னா இங்க பணம் கட்டியிருப்போம், அதுக்காகவே நம்ம படிக்கணும்னு தோணும். ஆனா செல்ஃபா இருக்கிறப்ப நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை ஒரு சில இது இருக்கும். ஆனா ரெகுலரா படிங்க சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு ஐடியா எதுவுமே இல்லை, என்கிட்ட ஃபீஸ் இருக்கு, கட்டக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன் அப்படின்னா நீங்க கட்டி தாராளமா போகலாம். ஸோ இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு மந்த்துக்கு 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன், எனக்கு 40,000 ரூபா ஃபீஸ் அப்படின்னா அது ரொம்பவே அதிகம் தான் சரிங்களா. அது வந்து கட்டக்கூடிய சூழ்நிலை எல்லாத்துக்குமே இருக்காது. ஸோ இல்லாத பட்சத்தில் இது எல்லாமே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நான் கோச்சிங் கிளாஸஸ் போன டைமில் பாஸ் பண்ணல, ஆனால் செல்ஃபாக படித்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கோம், எக்ஸாம்ஸ் பற்றி எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கோம், இந்த யூனிட்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ஐடியா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த யூனிட்ல இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே கொஸ்டின்ஸ் வந்து வரலாம், அந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் வரலாம். இப்பெல்லாம் அட்வான்ஸாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஈவன் நீட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் ஈவன் 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஜி படிச்சிருக்கோம், யூஜி பிஜி மாஸ்டர், நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம மாஸ்டரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணோம். அதுக்கு பேசிக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பேசிக் வச்சு தான் ஹையர் திங்கிங்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே மெயின் திங்ஸ் சரிங்களா. இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க கோச்சிங் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். மெட்டீரியல் இருக்கணும், அதுக்கான டெஸ்ட் எழுத பார்க்கறதுக்கான டெஸ்ட் அப்ஜெக்டிவ் புக்ஸ் எதனாச்சும் இருக்கணும், அல்லது டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேற எதனாச்சும் போவாங்க அவங்கள்ட்டையாவது நம்ம என்ன பண்ணிக்கணும்,
வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே ஒரு கலெக்ஷன் என்ன பண்ணி வச்சிங்க, வாங்கி வச்சிங்க. நிறைய கைடில் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கு. நான் இந்த கைடு படிக்கிறேன், இது வந்து எனக்கு வந்து ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டுமா ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய சீனியர்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. கண்டிப்பா நம்ம படிக்கிறப்ப எப்படியும் நம்ம கூட ஒரு 20 பேராவது படிச்சிருப்பாங்க. மினிமம் மேக்ஸிமம் 30 பேர் இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. அதுல யாராவது ஒரு 10 பேர் வந்து டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. நமக்கு முன்னாடி படிச்சவங்க யாராவது படிச்சிருப்பாங்க. நம்ம காலேஜஸ்ல பிஎட் படிக்கிறப்ப அவங்க யாராவது பிஎட் படிச்சவங்க மோஸ்ட்லி வந்து பிஜி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை பிஎட் பண்ணிட்டு பிஜி பண்ணாலும் சரி, அவங்க எல்லாமே அந்த கோச்சிங் கிளாஸஸ் போயிருக்கலாம் அல்லது எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், நமக்கு வேணா நம்ம தான் கேட்டு தான் ஆகணும். அது தயக்கமே தேவை. அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதை பற்றி யோசிக்க தேவை. ஒன்ஸ் என்ன பண்ண போகிறோம், கேட்க போகிறோம். இருந்தால் தர போகிறாங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் என்னன்னா ஒரு சில பேர் வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. அதனால அது வேற யாருனாச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்தேன் திருப்பி தரவே இல்லை அப்படின்லாம் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அவங்க மெட்டீரியல் வாங்குறோம் அப்படின்னா ஜெராக்ஸ் போட்டுட்டு அது திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க திருப்பி எதனாச்சும் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறப்ப ஈவன் இப்போ என்னைக்குமே ஒரு சில மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா கொடுத்தா ஜெராக்ஸ் போட்டு ரிட்டர்ன் கொடுத்துருங்க. நான் எக்ஸாம்ஸ்க்கு இல்லை என்கிட்ட யாராவது டவுட்னு கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இருந்தால் எனக்கு என்ன இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க. அதனால நீங்கள் வந்து தயங்காமல் சொல்லிவிடுங்க, நான் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியே கூட என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஸோ இந்த இதெல்லாமே மைண்டில் வச்சுங்க. ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல்ஃபாக வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. எனக்கு ஃபீஸ் கட்டுறது அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஒன்ஸு கொடுத்து கிளாஸ் போய் பாருங்கள். நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னா போங்க. நான் வந்து சென்டர்ஸ் எதுவும் எடுத்து நடத்தலை. ஸோ இருந்தாலும் என்னுடைய சஜஷன், என்னுடைய ஓன் இது. நானுமே ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2015 டிஆர்பிக்கு அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கோச்சிங் கிளாஸஸ் போகலாமா, என்ன பண்ணுறது, செல்ஃபாக படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் போய் பார்ப்போம் அங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் 2017 டிஆர்பிக்கு தான் நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போனேன். அந்த டைம் சக்ஸஸ் பண்ண முடியல. ஸோ அந்த டைம் கொடுத்த மெட்டீரியல்ஸு, அதர் எக்ஸாம்ஸு சரிங்களா, என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது என்னுடைய மேஜர்ஸ்க்கு, ஸோ அதை எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்து இயர் கொஷின்ஸு, இப்போ டிஎன்பிஎஸ்சிலே என்னுடைய மேஜர்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதர் ஸ்டேட்டில் என்னுடைய மேஜர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு. அது எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி, கூகுளில் இப்போ ஏஐயில் போட்டாலே எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது. கூகுளில் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். எதையோ செக் பண்ணுறோம். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், ஷார்ட்ஸில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம உங்களோட மேஜர்ஸ் போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதர் ஸ்டேட்ல ஏதாவது நம்ம மேஜர்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு முக்கியம் சரிங்களா. அதர் ஸ்டேட்லயும் நம்ம மேஜர் எல்லாமே ஒண்ணுதான். எங்க படிச்சாலும் அந்த கண்டென்ட் என்னவோ அதே சேம் தான். அது எந்த ஸ்டேட்ல படிச்சாலும் சரி, எந்த வேர்ல்டுல வேற எங்க படிச்சாலும் சரி, நம்மளுடைய கண்டென்ட் என்னமோ அதே தான் அங்கேயும். ஸோ அந்த மாதிரியான மற்ற ஸ்டேட்ல நம்ம இதுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துருச்சுன்னா அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளா இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்கள்ட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கிளாஸஸ் போங்க. அதர்வைஸ் நீங்க வந்து இந்த மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க வீட்லயே வந்து என்ன பண்ணுங்க, படிங்க. ஸோ இந்த செல்ஃப் ஸ்டடியிலுமே குரூப் ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்மளுடைய சொல்லி பார்க்கறதுக்கு, நம்மளுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து படிச்சாலுமே ரொம்ப பெட்டர் தான். அதுவுமே ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, வந்து கூட வந்து படிப்பாங்க, கடைசியில் வந்து படிச்சவங்க பாஸ் ஆகிடுவாங்க, நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுறோம். அதனாலுமே ஒரு சில பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுறது கிடையாது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து குரூப் ஸ்டடி படித்தோம். 3 பேர் பாஸ் ஆகிட்டோம், 2 பேர் வந்து நான் என்னோட இதில் வந்து அது சக்ஸஸ் பண்ணல. அவங்க வந்து ஒருவேளை கம்மியாக படிச்சிருக்கலாம், அவங்க வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருக்கலாம். ஏன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா 2011 டிஆர்பிலேருந்து 12 டிஆர்பிலேருந்து எழுதுனாங்க. 2019 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பாஸ் பண்ணாங்க. நானுமே அப்போ தான் பாஸ் பண்ணேன். ஸோ அதனால் இது காம்படிஷன் சரிங்களா. அதனால் உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேனான்னு தெரியல. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அகைன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க சரிங்களா. கிளாஸ் போகாமல் படித்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பாஸ் பண்ண முடியும். ஒரு சில பேர் ரீசெண்டாக ஒருத்தர் பார்த்து மீட் பண்ணி அவருமே சொன்னார், நாங்கள் வந்து கிளாஸ்லாம் பார்க்கல, அப்ஜெக்டிவ் புக்லாம் எதுவுமே இல்லை, எங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்துச்சு, அதை வந்து படித்தோம், அதில் நாங்கள் கொஸ்டின் கிரியேட் பண்ணோம்,
20 கொஷினா, ஒரு நாளைக்கு 20 கொஷின்ஸ். ஒரு யூனிட் படிக்கிறோம், இல்லை ஒரு 10 பேஜஸ் படிக்கிறோம்னா அதில் ஒரு 20 கொஷின்ஸ், எங்களுக்கு 60 கொஷின் வந்து கிடைக்கும். அதுலேயே நாங்கள் வந்து மாற்றி மாற்றி செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்குவோம். ஸோ அங்கேயும் எவாலுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தன் மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளோட புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த கண்டென்ட்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ தான் என்ன பண்ணுவோம் தெரியும். ஸோ அதனால் மெட்டீரியல் இது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிங்க. இன்னுமே கன்ஃபியூஷனில் இருக்காதீங்க. டிஆர்பி வருமா வராதா? ஆனுவல் பிளான்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸில் கண்டிப்பாக வந்துடும். இவ்வளோ போஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, 1915 போஸ்ட்டு. அது இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா அப்படிங்கிற டவுட்டும் விட்டுருங்க. ஸோ நம்ம அதுக்கு படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தயங்காமல் உங்களோட டிசிஷனை சீக்கிரமாக எடுங்க. சரிங்களா? கடைசி வரைக்கும் போகலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்லேயே இருக்காதீங்க. ஸோ குயிக்காக எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். ஸோ தேங்க்யூ ஆல்.